அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினது இதயத்தை கொண்டாடுகின்றோம். அவரது இதயம் இன்னைக்கு நற்செய்தி மூலமாக நம்மை அழைக்கின்றது. உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சுமைகளோடு இருக்கிறீங்க, அந்த சுமைகளை எல்லாம் என் அண்டை கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்பேற்பட்ட ஆசிரின் வார்த்தைகள் பாருங்க. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுமையோடு இருக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. ஆனா அந்த சுமைய உங்களால கையாள முடியல. அவர் என்ன சொல்றார் பாருங்க, சாதாரண சுமை கிடையாது, பெரும் சுமை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசுக்கு தெரியும் நீங்க பெரும் சுமையோடு இருக்கிறீங்க. இந்த பெரும் சுமைய அவர் உங்ககிட்ட அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னா எதற்காக? புரியும்படியாக சொல்றேன் பாருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாதாந்த வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவு, ஆனா அந்த மாதாந்த வருமானத்திற்கு மேலாக உங்களுக்கு புதுசா செலவு வந்துகிட்டே இருக்குது. உங்களால சரியான ஒரு சேமிப்பை பண்ணவே முடியல. உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ எதிர்காலத்துக்காக உங்களால சேமிச்சு வைக்க முடியல. நீங்க மாதம் தொடங்குனதும் நல்லபடியாகத்தான் பிளான் பண்றீங்க. இந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி உங்க வாழ்க்கையை எடுத்து செல்லணும் அப்படின்னு கரெக்டா தான் பிளான் பண்றீங்க. ஆனாலும் உங்களால நீங்க பிளான் பண்றபடி உங்க வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடிவது கிடையாது. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்து இருக்கிறீங்களா? மேபி நீங்க சொல்லலாம், நாங்க கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு கடவுள் கருணை காட்டுவதாக இல்லை. இன்னும் சொல்ல போனா நாங்க எல்லாமே கரெக்டா தான், அதிகப்படியாக நாங்க செலவு பண்ணுவதெல்லாம் கிடையாது, ஆடம்பரமாக நாங்க செலவு பண்ணுவது கிடையாது. ஏன், எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது, போதை பழக்கம் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, நாங்க எந்த விதமான ஆடம்பரத்திற்கும் அங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காம அன்றாடம் அவசியமான தேவைகளுக்கு மாத்திரம்தான் பணத்தை செலவழிக்கிறோம். அப்படி இருந்தும் எங்களால ஏன் சேமிக்க முடியுதில்லை? புதுசா ஏதாச்சும் வந்துட்டே இருக்குது. பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ், பொண்ணுக்கு ஏதாச்சும் வேலையில தேவை இருந்தா அதற்கு கொடுக்க வேண்டி இருக்குது. கணவனது ஆபீஸ்ல ஏதாவது பார்ட்டி அப்படின்னா அதற்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்குது. பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா மனைவி போய் அதை கொடுத்துட்டு வரணும். இப்படி என்னெல்லாம் பணம் உங்களுக்கு சிக்கலாக இருக்குது. பணம் இது ஒரு விதமான சிக்கல். இது மாத்திரம் இல்லை, நிறைய சிக்கல்கள் சுமைகளாக இருக்குது. உடம்புல வியாதி, திடீரென்னு பார்த்தா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டாங்க, திடீரென்னு பார்த்தா பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, திடீரென்னு பார்த்தா சுகர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற வேளையில ஏன் இதெல்லாம் எங்களால சுமக்க முடியலையே? ஏன் கடவுளே இந்த சுமை, இது சாதாரண சுமை கிடையாது, பெரும் சுமை, ஏன் கடவுளே இதை எங்களுக்கு கொடுக்குறீங்க? அப்படி என்கின்ற நிலை உங்களுக்குள்ள இருக்குமாக இருந்தால், கடவுள் நாங்க ஜபிச்சும் கூட குடும்பமாக நாங்க ஜபிக்கிறோம், குடும்பமாக நாங்க சர்ச்சுக்கு போற, குடும்பமாக நாங்க ஜபமால ஜபிக்கிறோம், இருந்தாலும் பெரும் சுமை, ஏன் உம்முடைய இரக்கத்தின் பார்வை எங்கள் மீது விழல்ல? அப்படி என்கின்ற கேள்விகளோடு நீங்க இருப்பீங்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கான சிறந்த பதில். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கை மீது அனுமதித்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு பெரிய சுமையை அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த சுமையை நீங்க ஹேண்டில் பண்ணுவதை பார்த்து உங்களை அடுத்த கட்டத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார் அப்படின்னு அர்த்தமாகும். இப்போ இந்த சுமையை உங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியல, கரெக்டா? அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்? நற்செய்தியில இயேசு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெரிய சுமையை உங்களால சுமக்க முடியாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதாவது உங்க பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போய் வாழுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. இந்த சுமைகளோடு என் அண்டை வாருங்கள். You carry your burden and come to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
ஆண்டவர் சொல்றார், இப்போ நீங்க என்கிட்ட வந்துட்டு தான் இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வாரீங்க, நீங்க ப்ரேயர் எல்லாம் பண்றீங்க, ஆனாலும் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாம இருக்குது. நீங்க எப்போ வாச்சும் ஒரு 5 minutes ஆண்டவரது சன்னிதானத்தில் உட்கார்ந்திருந்து உங்களது பிரச்சனைகளை ஒவ்வொன்றா நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி கூறி இருக்கிறீங்களா? இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நாங்க அங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கிறோமே, இந்த நிலையில ஆண்டவருக்கு அங்க எங்களது பெரும் சுமையோடு வந்து அவருக்கு நன்றி கூறுவது, இதெல்லாம் சிரிப்பது போன்றது இருக்கிறது அல்லவா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கிடையாது. ஆண்டவர் இந்த சுமைகளை, அதுவும் பெரும் சுமைகளை உங்க வாழ்க்கையில விட்டு வைத்திருக்கிறார் அப்படின்னா அவர் எண்ணுகின்ற காரியம் இதுதான். The mind of God is to see whether you go to him with all your burdens and are you ready to say thanks to God. எதற்காக நீங்க நன்றி சொல்லணும் தெரியுமா? இன்னைக்கு உங்களோட குடும்பத்தை பாருங்க, பெரிய சுமையோடு தான் இருக்கிறீங்க, பெரிய பிரச்சனையோடு தான் இருக்கிறீங்க, ஆனா உங்க குடும்பத்துல நீங்க ஒற்றுமையோடு இருக்கிறீங்க. அதற்கு நன்றி சொல்லுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வியாதி இருந்தாலும் நீங்க இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறீங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க குடும்பத்துல கையாள முடியாத அளவுக்கு பணப்பிரச்சனை இருந்தாலும் 3 வேளை வயிறு நிறைய சாப்பிடுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர் கொடுத்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்லுங்க. நாளையை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏன்னா நீங்க கவலைப்படுகிற பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் உங்கள் மீது கவலையாக இருக்கிறார். அப்போ நீங்க நாளைய குறித்து கவலைப்படுகின்ற பொழுது, அல்லது நாளைக்கு நாங்க எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கவலைப்படுகிற பொழுது அங்க என்ன பண்றீங்க? கடவுள் அது வேலையை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்போ கடவுள் என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஓகே, நான் உனக்கு வழிகளை காண்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானா, நீ ஒரி பண்றதால சார் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் விட்டுருவாரு. ஒரு 5 நிமிடம் இன்றிலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. உங்க பிரச்சனைகளோடு ஆண்டவரிடம் வாங்க. பிரச்சனைகளை ஆண்டவரிடம் கொட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லல, அந்த பிரச்சனைகளை தூக்கிக்கிட்டே வாங்க. ஆண்டவர் கிட்ட அவரது சன்னிதானத்தில் உட்கார்ந்திருந்து வெறும் 5 நிமிடம் அவருக்கு தொடர்ச்சியான நன்றிகளை ஏறடுங்கள். உள்ளத்துல உண்மையான நன்றி உணர்வோடு நன்றி சொல்லுங்க. சாட்டுக்கு சொல்லாதீங்க, உண்மையா சொல்லி பாருங்க. அப்படி நீங்க சொல்லுகிற வேளையில் யோசுவா 24:15 சொல்லுவதன்படி நீங்க மாத்திரம் அல்ல, உங்களது வீட்டார் பூராகவும். யோசுவா 24:15 என்ன சொல்லுகிறது? நானும் என்னுடைய வீட்டாரும் ஆண்டவருக்கு பணி செய்வோம். பணி செய்வதென்றால் என்ன? அவருக்கு நன்றி சொல்வது. அந்த நன்றியை இன்றிலிருந்து சொல்லி பாருங்கள். நீங்க எப்பேற்பட்ட பெரும் சுமையோடு இருந்தாலும் கூட அந்த சுமைகளை எல்லாம் மாற்றுகின்ற வழியை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். அப்படி காண்பிக்கின்ற பொழுது அந்த வழிகளிலே நீங்கள் நடந்து இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க ரொம்பவும் மகிழ்வான நிலையிலே வாழ்ந்து வாழ்விலே நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்களது குடும்பம் மாத்திரம் அல்ல, உங்களது தலைமுறையே சிகரங்களில் வாழ்ந்து கொள்ளும். ஆமென்.